ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் தேவன் உணர்த்துகின்ற காரியத்திற்காக நாம் ஜெபித்து வருவதை போல இந்த நாளில் கூட இந்த ஷேர் மார்க்கெட் மற்றும் இன்சூரன்ஸ் இதுகளில் பண முதலீடு செய்துவிட்டு அதை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். கடந்த வருடங்களில் கூட இந்த BACL அந்த இன்சூரன்ஸில் பதிவு செய்து முகவர்களானாலும் சரி, அதில் முதலீடு செய்தவர்களானாலும் சரி, அதில் அநேக பிரச்சனைகளை சந்தித்து அது அரசாங்கமே அதை முடக்கி அதில் பலவிதமான காரியங்களை சந்தித்து பலர்கள் தங்களுடைய வாழ்க்கையே இழந்து போய்விட்டனர். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்ல நடக்குது, மற்ற இன்சூரன்ஸ்ல நடக்குது. இதே போன்ற காரியங்கள்ல பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அரசாங்கம் கொடுக்க முடியாத தீர்வுகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கொடுக்க முடியும். நிச்சயமாக ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக இந்த ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்துட்டு ஆண்டவரே பல நன்மைகளை காண்போம் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் தங்கள் பணம் இழந்து போய்விட்டோம், நஷ்டம் அடைந்து விட்டது என்று எண்ணத்தோடு என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது என்று ஆண்டவரே இந்த தற்கொலை எண்ணத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. BACL அந்த இன்சூரன்ஸ்ல பதிவு செய்தவர்கள் மற்ற இன்சூரன்ஸ்ல பதிவு செய்து இதோட எங்க வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முதலாவதாக ஆண்டவரே, இதுல ஒரு நல்ல தீர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த இன்சூரன்ஸ் காரியங்கள், ஷேர் மார்க்கெட் காரியங்கள்ல முகவர்களானாலும் சரி, முதலீடு செய்தவர்களானாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு உண்டாக போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மனிதர்களின் தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அரசியல் தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அப்பாவி ஜனங்களுக்கு ஒரு நன்மையின் ஊற்று உங்கள்கிட்ட இருந்து புறப்பட்டு வர போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுல ஒரு நல்ல தீர்வுகளை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. நஷ்டம் அடைந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு லாபமான காரியங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்து வராவிட்டால் யார்கிட்ட இருந்துப்பா அந்த நன்மையான காரியங்கள் வர முடியும்? நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துல இதே போல் இழப்பில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் புறப்பட்டு வர போறதுக்காக நன்றி. கர்த்தர் அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பணத்தை இழந்து விட்டோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டோம், எங்க வாழ்க்கையில இனிமேல் தற்கொலை தான் முடிவு என்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தற்கொலையின் எண்ணங்கள்ல இருந்து ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை ஒரு நல்ல எண்ணங்களை நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு நல்ல எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த தற்கொலையின் ஆவிகள், தற்கொலையின் எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு வெளியேறுவதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை இவர்களுக்கு நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தற்கொலையில் இருக்கிற ஒவ்வொரு முகவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏஜென்ட்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவங்களுக்கு கீழே பணம் செலுத்தியவர்கள் தங்கள் ஆண்டவரை கடின சூழ்நிலையில் நடத்துவதின் நிமித்தம் தற்கொலை தான் முடிவு என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே மனதில் ஒரு தெளிவான எண்ணம் உண்டாவதாக ஆண்டவரே. திட மனது உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தற்கொலையின் முடிவுகள் எல்லாம் மாறிவிட்டதற்காக நன்றி. கர்த்தர் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, பணம் செலுத்தியவர்கள் ஏஜென்ட் எந்த ஒரு ஆண்டவரே வீணான வார்த்தைகளோ தகாத வார்த்தைகளையோ பேசாதபடி ஆண்டவரே அவர்களும் அந்த கடினமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அந்த காரியங்களை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவர்களும் பொறுமையாக போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதனால் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அப்பா ஆண்டவரே. தங்கள் வீட்டை விட்டு தங்கள் குடும்பத்தை விட்டு தலைமறைவா இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. இவர்கள் எல்லாருக்கும் நீங்க ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, முகவர்களுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. முதலீடு செய்தவர்களுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே நன்மையான தீர்ப்பை நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க நன்மையான தீர்ப்பை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுல ஒரு நல்ல தீர்ப்பு உண்டாகி விட்டதற்காக நன்றி. எல்லா அரசியல் தடைகளும் நீங்குவதற்காக நன்றி. எல்லா கவர்மெண்ட் பிரச்சனைகளும் நீங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு யாரெல்லாம் பணத்தை இழந்திருக்கார்களோ, எந்தெந்த முகவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ, முதலீடு செய்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ, அரசாங்கமே அவர்களுக்கு பணங்களை திருப்பி செலுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சின்ன சீட்டு காரியங்கள், பைனான்ஸ் காரியங்கள்ல பணத்தை செலுத்தி ஏமாந்து போயிருக்கிற ஒவ்வொருவர்
கொடுப்பதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பைனான்ஸ் நாங்க போட்டோம், காசு வாரம் வாரம் கட்டணும், சீட்டு கட்டணும், ஆனா அந்த காரியங்கள் பூட்டி விட்டு தலைமறைவா ஆகிவிட்டார்கள், எங்கள் பணங்களை இழந்து போய் விட்டோம் என்ற எண்ணத்துல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே யாரெல்லாம் ஏமாற்றுறாங்களோ அவங்களே திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏமாத்த சந்தித்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப்படுறதுக்காக நன்றி. இதற்கு பின்பதாக இருந்து செயல்படுகின்ற மனுஷிக தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். அரசியல்வாதிகளின் தடைகள் நீங்கி போகட்டும். பெரிய பெரிய முதலீட்டாளர்களின் தடைகள் நீங்கி போகட்டும். பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் தடைகள் நீங்கி போகட்டும். இவர்கள் ஏழை ஜனங்களுக்கு தீமையை உண்டு பண்ணுகின்ற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. விசேஷமாக அந்த பிஎஸ்சி அந்த இன்சூரன்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண் முன்பாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் இதில் முதலீடு செய்தவர்கள் மட்டும் 6 கோடி பேர் இருக்கிறாங்களப்பா. இவர்கள் 6 கோடி பேருக்கும் ஒரு நன்மையான தீர்ப்பு உண்டாக போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதில் ஆண்டவரே முகவர்களாக ஏஜெண்டுகளாக செயல்பட்ட கிட்டத்தட்ட 50 லட்சம் 1 லட்சம் பேர் இருக்காங்களா ஆண்டவரே. இவர்கள் பாதிக்கப்படாதபடி, தீமையான வார்த்தைகளை இவர்கள் முதலீடு செய்தவர்கள் இவர்களுக்கு எதிராக பேசாதபடி ஆண்டவரே எல்லாரும் பொறுப்பை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம் அடைந்தவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இன்சூரன்ஸ்ல நட்டம் அடைந்தவர்களுக்கு ஆண்டவரே நல்ல தீர்ப்பு உண்டாகட்டும். நன்மையான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்ய துவங்கி விட்டதற்காக நன்றி. அது துளிர்க்க போறதுக்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.